விஜய் காவேரியோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கங்கா காவேரி பார்த்து, "என்னடி இவ்வளவு நேரமா என்ன பேசுனீங்க? ஆனா நீ வரும்போது உன் முகத்துல ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கறாங்க. அதுக்கு காவேரி, "ஆமாக்கா, இத்தன நாளா என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சுக்கா. அவர்கிட்ட நான் தெளிவா எல்லாத்துக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்பன்னா நீ அம்மா சொன்னாங்கல்ல, நீ அவர் கூட போக வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லக்கா, இந்த வெண்ணிலாவுக்கு குணமாகணும். அவ வந்து என்ன முடிவு எடுக்கிறாளோ, அத பொறுத்து தான் என் வாழ்க்கை அமையும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கும் விஜய் மாறிட்டாங்கல்ல. விஜய் உன் மேல தானே உயிரா இருக்காங்க. உன்ன தேடி தானே இங்க வந்திருக்காங்க. நீ அவர் கூட போக வேண்டியதானே. இன்னும் வெண்ணிலா வெண்ணிலான்னு பிடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க. "இல்லக்கா, இந்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்காவும் குமரன்ட்ட போயிட்டு இப்படியெல்லாம் காவேரி சொன்னதெல்லாம் சொல்றாங்க. உடனே சரி, நம்ம வந்து விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய விஜய் கூட்டு வர சொல்லு. நம்ம விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க. விஜய் காவேரியும் பொட்டிக்கு வர சொல்றாங்க. அங்க குமரன் கங்காவும் இருக்கிறாங்க. 4 பேரும் பேசுறாங்க. விஜய் வந்து குமரன் கிட்ட சொல்றாங்க, "நீங்க இவ்வளவு சீக்கிரம் என்ன மனசு மாரி ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்கள எல்லாரும் சேர்ந்து தான் அந்த வீட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப காவேரி புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத கேட்ட குமரன், "காவேரி, நீ எடுத்த முடிவு சரிப்படல. காவேரி வெண்ணிலாவுக்கு குணமாகி நீ வந்து அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற. அவங்களுக்கு என்னைக்கு குணமாகுது? கடைசி வரைக்கும் குணமாகலன்னா உன்னுடைய வாழ்க்கை தானே வீணா போகும்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. "இல்ல மாமா, அவங்க வெண்ணிலாவுக்கு குணமாகணும். மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு பிறகு தான் நான் வந்து விஜயோட வாழ முடியும். இல்லன்னா வந்து அவங்களே எனக்கு எதிரியா மாரி நீங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இத கேட்டு, "இப்படியெல்லாம் உன்னால மட்டும் தான் யோசிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் என் வாழ்க்கைய பத்தி நான் தான் யோசிக்கணும். இதனால ஒரே குழப்பத்துல இருந்து நான் பட்ட பாடு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.